ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இருக்கிற 2வது மந்திரத்தோட அர்த்தத்தை பார்க்கிறோம். ஆத்மஞானம் கிடைச்சு சொந்தம் ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லாதக்கி மனுஷனாக்கும் நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிண்டு வாழறத മരണം വരയ്ക്കും വേദശാസ്ത്രങ്ങളിൽ ചൊല്ലപ്പെട്ട രീതിയിലെ കർമ്മങ്ങൾ അനുഷ്ഠിച്ചുണ്ടേ വാഴണം. கர்மபந்தங்களிலேருந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரு வழி, வேற வழி இல்லை அப்படிங்கிறதாக்கும் இந்த மந்திரம். பிரவൃத்தி மார்க்கம் வழி நிவൃத்தி மார்க்கத்துக்கு எத்தனை கோடானுகோடி மனுஷா இருக்கா. 100 வருஷமாக்கும் மனுஷ ஆயுள். 100 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 120 வயசு வரைக்கும். கோடானுகோடி மனுஷா இருக்கா. ஆயிரக்கணக்குக்கு மனுஷர்களில் ஏதாவது ஒரு மனுஷன் ஞான சித்திக்காயிட்டு கடின பிரயத்னம் ஜென்ம ஜென்மங்களாயிட்டு தொடர்ந்து செஞ்சுண்டுதான் இருக்கார். அப்படி கடின பிரயத்னம் செய்யற ஏதாவது ஒருத்தர் பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கத்தான் செய்யறான். பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் துக்கம் அப்படிங்கிறது இல்லை, பரமானந்தம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி பகவத் தத்துவத்தை தெரிஞ்சவாளாக்கும் நிவൃத்தி மார்க்கத்துல சஞ்சாரம் பண்றா அப்படிங்கிறத பார்த்தோம். மனுஷனோட பரமமான ஆயுள் அப்படிங்கிறது 120 அப்படின்னாக்கும் ஜோதிஷாஸ்திரம் சொல்லப்படுறது. இருபத்தேழு நாள் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கிறோம். 360 நாள் அப்படிங்கிறது ஒரு வருஷமாயிட்டு கணக்காக்கப்படுறது. மனுஷ சரீரவுமாயிட்டு இந்த நட்சத்திர மாசத்துக்கு முக்கிய ஸ்தானம் இருக்கு. ஜென்ம நட்சத்திரங்கள் கணக்காக்கிட்டு தசாபுக்தி காலகட்டங்கள் நிர்ணயிக்கப்படுறது. சௌர சம்வத்சரம் அப்படிங்கிறது 360 நாள் ஒரு வருஷம். 6 வருஷத்துல 2 அதிமாசம் வருது. அதாவது ஒவ்வொரு 3 வருஷம் கூடத்தையும் ஒரு நாள் ஜாஸ்தி. அப்படி கணக்கு பண்றத முப்பத்தி 3 மாசம். இன்டூ 27 இன்டூ 12 அதாவது 360 நாள். 360 நாள் அதோடு கூடிட்டு ஒரு 33 நாளையும் கூட்டணும். கூட்டினா 39,300 கிடைக்கும். அத 27 நாள் இன்டூ 12 324 அதால டிவைடு பண்ணணும். 39,300 டிவைடட் பை 324. அப்போ 300 அப்படி நம்ம கணக்கு பண்றத 121 வருஷம் அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னொரு மெத்தடில் நம்ம பார்க்கறத தசாபுத்தி காலகட்டங்கள் பிரகாரம் நம்ம பார்க்கறத மனுஷனோட பரமமான ஆயுள் அப்படிங்கிறது 120 வயசு அப்படிங்கிறத ஜோதிஷாஸ்திரம் சொல்றது. இப்ப நம்ம பார்த்த நட்சத்திர மாச கணக்கிலையும் நம்ம 121 வருஷம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். தசாபுத்தி காலகட்டம் படி
കേതുദശ 7 വർഷം, ശുക്രദശ 20 വർഷം, സൂര്യദശ 6 വർഷം, ചന്ദ്രദശ 10 വർഷം, ചൊവ്വാദശ 7 വർഷം, രാഹുദശ 18 വർഷം, ഗുരുദശ 16 വർഷം, ശനിദശ 19 വർഷം, புததசை 17 வருஷம், அப்படி 120 வயசு. ஜனன டைம்ல இருக்கிற சந்திரனோட ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி சந்திரன் ஏது நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றது அப்படிங்கிற அடிஸ்தானத்திலேயாக்கும் இது கால்குலேட் செய்யப்படுறது. அப்ப 100 ஈக்குவல் டு 120 தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்குள்ள உண்டாகப்படாது. மரணம் அப்படிங்கிறத நம்மள ஆசைப்படவே கூடாது. மேக்சிமம் வாழணும். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மரணம் வரைக்கும் നമ്മൾ வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது வேதத்துல சொன்னபடி கர்மங்கள் அனுஷ்டிச்சுட்டே வாழணும். தேவதைகள் நமக்கு அதுக்கான பாக்கியத்தை தரணுமே அப்படிங்கிறதாகணும் நம்மளோட டெய்லி பிரார்த்தனை பகவான் கிட்ட. கர்மபந்தங்களிலேருந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே ஒரு உபாயம். ஃபுல் டைம் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கணும். பகவல் மகிமைய பாடி நடக்கணும். குர்வன் ஏவ இஹ கர்மணி, குர்வன் ஏவ இஹ கர்மாணி. இந்த பூமியில கர்மங்களை செஞ்சுட்டே வாழணும். வேதசத் ஆன உபனிஷத்து, அந்த உபனிஷத்தையாக்குமே நம்ம படிக்கிறதுக்கான முயற்சியை நடத்துறோம். அதனால வைதிக கர்மங்களையும் லௌகீக கர்மங்களையும் செஞ்சுண்டு நிறைய காலம் வாழணும் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். கர்மம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களாயிருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்ட நித்திய நைமித்திக கர்மங்கள் அனுஷ்டிச்சுண்டே வாழணும். கர்மம், விகர்மம், அகர்மம், செய்ய வேண்டினதான செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதாக்கும் கர்மம். சாஸ்திரத்துல செய்யணும் அப்படின்னு எடுத்து சொல்லப்பட்டதாக்கும் கர்மம். வேதத்துல ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாக்கும் விகர்மம் அப்படிங்கிறது. ചെയ്യേണ്ട விஷயமாக்கும் கர்மம், செய்யக்கூடாத விஷயமாக்கும் விகர்மம். விகர்மம் செஞ்சானாக்கா, செய்யக்கூடாதது செஞ்சானாக்கா நிம்மதி அப்படிங்கிறது லைஃப் லாங் உண்டாகாது. ஒன்றும் செய்யாம இருக்கிறதாக்கும் அகர்மம் அப்படிங்கிறது. ஒன்றும் செய்யாம இருக்கிற அவஸ்தை ஒருபோதும் உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நிவர்த்தி மார்க்கம் பார்த்தோம். அதுல பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சல ஞானிக்கு, பகவானை அடையற அந்த லட்சிய பிராப்தி கிடைச்ச ஞானிக்கு எந்த விதமான கர்மமும் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல ஒருபோதும் கர்மம் செய்யாம இருக்கப்படாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை கரெக்டான மீனிங்ல நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது பார்த்தோம். அது அகர்மம் கிடையாது, அது நைஷ்கர்மியம் அப்படிங்கிறதாக்கும் அப்படின்னு வேத சாஸ்திரத்துல டீட்டெயில் ஆயிட்டு சொல்லப்படுறது. நைஷ்கர்மியத்துக்கும் ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்ன அகர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானியோடு கர்மபாவமாக்கும் நைஷ்கர்மியம், அஜ்ஞானியோடு அகர்மபாவம், அதானது சோம்பேறித்தனம். அதாக்கும் ரெண்டாவது ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப பிளசன்ட் ஆயிட்டு, ட்ரூத்ஃபுல் ஆயிட்டு, ஸ்வீட்ஃபுல் ஆயிட்டு, மீனிங்ஃபுல் ஆயிட்டு கர்மம் செய்யணும். நம்ம செய்யற கர்மங்கள் அடுத்த வாளுக்கு உபயோகப்படணும். நமக்கு நம்மளோட சரீரத்துல பல பல ரோல் இருக்கு. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் அப்பா அம்மாவுக்கு புத்திரனாக்கும், மனைவிக்கு கணவராக்கும், குழந்தைகளுக்கு அப்பாவாக்கும், சகோதரங்களுக்கு சகோதரனாக்கும். அதே மாதிரியே புத்திரி அப்படின்னு எடுத்தானா கணவருக்கு மனைவியாக்கும், புத்திரர்களுக்கு அம்மையாக்கும்.
மனைவியோடு தர்மம், கணவரோடு தர்மம், புத்திர புத்திரி தர்மம், சகோதர சகோதரி தர்மம், இப்படி இருக்கிற நிறைய நிறைய தர்மங்கள். குருவுக்கு சிஷ்யன் பண்ண வேண்டிய தர்மம், சிஷ்யனுக்கு குரு பண்ண வேண்டிய தர்மம், மாதாபிதாளுக்கு செய்ய வேண்டிய தர்மம், இப்படின்னு நிறைய நிறைய தர்மம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு தர்ம சாஸ்திரத்துக்கு அனுசரிச்சு பிரவர்த்திக்கிறதாக்கும் லௌகீக கர்மம். வைதீக கர்மங்கள் என்னவாக்கும் அப்படிங்கிறதையும் வேதத்தில் சொல்லப்படுறது. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம், பிராயஷ்சித்த கர்மம். ഒരു കാരണവശാലും ചെയ്യാമ ഇരിക്കക്കൂടാത്ത കർമ്മമാക്കും നിത്യകർമ്മം. സാഹചര്യം വരത്ത സിറ്റുവേഷൻ വരത്ത ചെയ്യ വേണ്ടിനതാക്കും നൈമിത്തിക കർമ്മം. ഷോഡശ കർമ്മങ്ങളെല്ലാം നൈമിത്തിക കർമ്മങ്ങൾ தான். குழந்தைக்கு பேரு போடுறதும் ஜாதகர்மம் செய்யறதும் எல்லாம் நைமித்திக கர்மங்களாக்கும். காமிய கர்மங்கள் ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காயிட்டு செய்ய வேண்டின கர்மங்களாக்கும். புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், இப்படியெல்லாம் யாகங்களை செஞ்சு ஆசைப்படுறத அடையறதுக்கான ஒரு கர்மம். நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடிய கர்மங்களாக்கும். காமிய கர்மங்கள் அப்படிங்கிறது ஆசைகள் ஆருக்காக்குமோ இருக்கு அவளாக்கும் செய்யணும். ஒரு விஷயத்துக்கு ஆசை அப்படிங்கிறது வந்துட்டு அது கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு கர்மமாக்கும். அது பிராயஷ்சித்த கர்மம் அப்படிங்கிறது பல பல யாக கர்மங்களும் பூஜைகளும் எல்லாம் செய்யறத அதுல தெரிஞ்சோ தெரியாதக்கோ ஏதாவது தவறு வந்திருந்தானா பாபம் உண்டாகுமே. அதே மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற கர்மத்தை செஞ்சாலும் பாபம் வருமே. அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற கர்மத்தை செய்யாம இருந்தாலும் பாபம் வருமே. இப்படி இருக்கிற அபராதங்களுக்கான பாப பரிகாரமாயிட்டு செய்யறதாக்கும் பிராயஷ்சித்த கர்மம். தவறு பண்ணினா மட்டும்தான் பிராயஷ்சித்த கர்மம் அப்படிங்கிறது செய்யணும். காமிய கர்மவும் பிராயஷ்சித்த கர்மவும் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கர்மங்களாக்கும். குர்வன் ஏவ இஹ கர்மாணி, நித்திய கர்மங்களையும் நைமித்திக கர்மங்களையும் செஞ்சுண்டு 120 வருஷம் வாழறதுக்கு சாதிக்கணுமே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். ஆக்ரஹ பூர்த்தீகரணத்துக்காயிட்டு கர்மம் செய்யத்தான் வேணும். ரொம்ப ட்ரூத்ஃபுல் ஆயிட்டு, ஸ்வீட்ஃபுல் ஆயிட்டு, வர்த்ஃபுல் ஆயிட்டு, ஆக்டிவ் ஆயிட்டு 120 வருஷம் வாழணும். பஞ்சமகாயஜ்ஞங்களை டெய்லி அனுஷ்டிக்கணும். அதாக்கும் நித்திய கர்மம் அப்படின்னு சொன்னது. பிரம்மயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞமா இருக்கிற அத்தியாபனம், தர்ப்பணம் அப்படிங்கிற பித்ருயஜ்ஞம், நம்மளோடு வரும் தலைமுறைகளுக்கு நல்ல தார்மீக போதத்தை சொல்லிக் கொடுக்கலாக்கும் பிரம்மயஜ்ஞம். ഋഷികൾക്കാன കടം വീട്ടലാക്കും ബ്രഹ്മയജ്ഞം. ആക്ച്വലായിട്ട് ഭഗവത് കഥകൾ വഴി വരും തലമുറകൾക്ക് ധർമ്മചിന്തനയെ ഉണ്ടാക്കുന്നതാക്കും ബ്രഹ്മയജ്ഞം. സ്വാധ്യായവും അടുത്ത വാൾക്ക് ചൊല്ലിക്കൊടുക്കലുമാക്കും ബ്രഹ്മയജ്ഞം. ബ്രഹ്മയജ്ഞം ഡെയിലി பண்ணணும். പിതൃക്കൾക്ക് உள்ள கடனை வீட்டுறதாக்கும் தர்ப்பணம். ஜீவனோடு கூடி இருக்கிற ஆளுகளையும் மாதா பிதா ஸ்தானத்தில் இருக்கிறவாளையும் സംരക്ഷിച്ചുണ്ട് ഇറന്തവാളുക്കാன ശ്രാദ്ധ കർമ്മങ്ങളെ ചെയ്യறதாக்கும் പിതൃയജ്ഞം. പിതൃക്കളെ திருப்திப்படுத்தல் அப்படின்னு அர்த்தம். தெய்வயஜ்ஞம் அப்படிங்கிறது ஹோமம், உபாசனை, நாமஜபம் இதெல்லாமாக்கும். அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது டெய்லி செய்யற விஷயமாக்குமே. அக்னிஹோத்திரம் மாதிரி இருக்கிற ஒரு உபாசனை ஆக்கும். கோவிலுக்கு போய் பகவானை உபாசிக்கிறது க்ஷேத்திர உபாசனா. பக்தி ஸ்ரத்தையோடு கூடின க்ஷேத்திர தர்சனம். நாமஜபம் அப்படிங்கிறது தேவயஜ்ஞமாக்கும்.
சூரிய உதயத்துக்கு முன்னால 3 மணிக்கூர் முன்னால எந்திருந்து விளக்கேத்தி நாமம் ஜபிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சிரமத்தில் இருக்கிறவாளுக்காயிட்டு தான தர்மங்களை செய்யணும். புண்ணிய பிரവൃത്തിയാക്കും. അതാക്കും മനുഷ്യയജ്ഞം. സകല ജീവജാലങ്ങളെയും കാരുണ്യത്തോടു കൂടിയിട്ട് ശുശ്രൂഷിக்கிறதாக்கும் பூதயஜ்ஞம். இப்படி இருக்கிற பஞ்சமகா யஜ்ஞங்களை டெய்லி அனுஷ்டிக்கணும். அதாக்கும் நித்திய கர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. நித்திய நைமித்திக கர்மங்களை செஞ்சுட்டு 120 வருஷம் வாழறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஜனிச்சானா மரணம் சுனிச்சிதம். தனியா வந்த ஜீவன் தனியாதான் போகணும். இறந்து போறேன் அப்படின்னு சொல்லி சூசைடு பண்றதுக்கு கிளம்பினானா இந்த சரீரம் மட்டும்தான் நசிச்சு போகும். அந்த ஜீவனுக்கு இந்த பூமியிலையும் இருக்க முடியாது, வேற உடம்பும் கிடைக்காது, பரலோகத்துக்கும் போக முடியாது, பிதிர்லோகத்துக்கும் போக முடியாது. இப்படி திரிசங்கு சொர்க்கத்துல நிற்கும். அதனால தன்னால வந்த ஜீவன் தன்னால போனான். பிராரப்த கர்மங்களை അനുഭവിച്ചു തീർക്കണം. അത് സുഖമാനാലും ശരി, ദുഃഖമാനാലും ശരി, അവമാനമാനാലും ശരി, വലിയാനാലും ശരി, എന്നാനാലും ശരി, പ്രാരാബ്ധ കർമ്മങ്ങൾ அப்படிங்கறத അനുഭവിച്ച് ജീവിക്കണം. ബ്രഹ്മചര്യ ആശ്രമം, ഗൃഹസ്ഥാശ്രമം, വാനപ്രസ്ഥാശ്രമം, சந்நியாசாசிரமம் இப்படி இருக்கிற கர்மங்களை செஞ்சுண்டு இந்த வாழ்க்கைய அழகா வாழறதுக்கு ஆசைப்படணும். இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் கிரகஸ்தாசிரமிகள் கிடையாது. இதுல பிரம்மச்சரிய ஆசிரமம் அனுஷ்டிக்கிறவா உண்டு, கிரகஸ்தாசிரமம் அனுஷ்டிக்கிறவா உண்டு, வானப்பிரஸ்தாசிரமம் அனுஷ்டிக்கிறவா உண்டு, சந்நியாசாசிரமங்கள் அந்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறவா உண்டு. இப்படி அவாவாளோட கர்மங்களை செஞ்சுண்டு ஜீவிதத்தை அழகாயிட்டு ஜீவிக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற 2வது மந்திரம் சொல்றது. குர்வன் ஏவ இஹ கர்மாணி ஜிஜீவிஷேத். வாழறதுக்கு ஆசைப்படணும். சதம் சமாஹா 100 கொல்லங்களுக்கு ஈக்குவலான 120 வருஷங்கள் வாழறதுக்கு ஆசைப்படணும். ஏவம் தொய் கர்மத்துக்கு அதிகாரியான உங்ககிட்ட கர்மம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஆசை இருக்கிற உங்ககிட்ட ஆக்ரகங்களோடு கூடின உங்ககிட்ட இகலோக பிதிர்லோக தேவலோக சௌக்கியங்கள் ஆசைப்படுற உங்ககிட்ட இதஹா கர்மம் செய்யற ஸ்தானமான இந்த பூமியிலிருந்து அந்யதா வேற ஒரு விதத்திலையும் வேற ஒரு மார்க்கமும் ந அஸ்தி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. கர்மத்தை விட்டு ஜீவிக்கிறதுக்கு உனக்கு சாதிக்காது. கர்மத்தை அனுஷ்டிச்சுட்டே நீ ஜீவிக்கணும். கர்மவசாலாக்கும் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஜனிச்சிருக்கோம். பிராரப்த கர்மம் முடியற வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும். இந்த ஜென்மத்துல பலதும் சம்பாதிச்சு கூட்டுறோம். புண்ணியங்களையும் சம்பாதிக்கிறோம், பாபங்களையும் சம்பாதிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய ஜென்மங்களாயிட்டு கொண்டு வந்திருக்கிறதாக்கும் சஞ்சித கர்மா அப்படிங்கிற மூட்டை. அதுலேருந்து நம்ம இந்த ஜென்மத்துல கொஞ்சமெல்லாம் எடுத்து தீர்க்கிறோம். மிச்சம் இருக்கிறத அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு போவோம். அந்த ஜென்மத்துக்கு எடுத்துட்டு போகாத அளவுக்கு நமக்கு அந்த பிராரப்தம் அப்படிங்கிறது இல்லாம பண்ணணும் அப்படின்னாக்கா பகவானை கூப்பிடுறத தவிர வேற வழி இல்லை. பகவானில மனசை உறப்பிச்சு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் ஆயிட்டு கர்மம் அனுஷ்டிச்சுட்டே இருந்து என்னெல்லாம் அனுபவங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து ஜீவிக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சஞ்சித கர்மாவோடு ஒரு பார்ட்டாக்கும் பிராரப்த கர்மம். கர்மங்கள் செய்யறதுக்காயிட்டு பிறந்த நீ
கர்மானுஷ்டானமல்லாதக்கு கர்மபந்தத்தை வெட்டி முறிக்கிறதுக்கு உனக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. கர்மா அப்படின்னு சொன்னா கர்மபலன், கர்மத்தில் இருக்கிற அகங்காரம் அப்படிங்கிற மமத்துவமாக்கும் நம்மளை பந்திக்கிறது. கர்மம் நம்மளை பந்திக்கிறது இல்லை. கர்மபலம் உங்ககிட்ட ந லிப்பியதே உண்டாகாது. ஃபலேச்சை இல்லாதக்கு கர்மம் செஞ்சானாக்கா கர்மபலன் அப்படிங்கிறது உண்டாகாது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இதெல்லாமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. எல்லாரும் கர்மம் செய்யத்தான் வேணும். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறவாளுக்கு தான் சந்நியாச ஜீவிதம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா பகவானில பக்தியோடு கூடிட்டு எந்த விதமான விஷயாசக்தியும் இல்லாதக்கு கர்மங்களை யதாவிதி அனுஷ்டிச்சானாக்கா அப்படி அனுஷ்டிக்கிறவாள்ல சத்குணம் ஜாஸ்தியாகும். அவளுக்கு அதிசீக்கிரமாக ஈஸ்வர சாட்சா்காரம் கிடைக்கவும் செய்யும். ஒருபோதும் பிரவൃத்தியிலேந்து நகர்ந்து நிற்கிறதுக்கு சாதிக்காது. காரணம் பிரகிருதி அப்படிங்கிறது நம்மளை பிரவர்த்திப்பிக்கிறது. அதனால யதாவிதி பிரவൃத்தியை செஞ்சுட்டே இருக்கணும். பிரதிபலம் ஆகிரகிக்காதக்கு அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு ஸ்வதர்மம் அனுஷ்டிச்சானா அது பிரம்ம பத பிராப்தி அப்படிங்கிற லட்சியத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். பகவானுக்கு பல பல வாக்குகளாக்கும் உபனிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மம், பரமாத்ம ஞானம், ஆத்ம சைதன்யம், ஈஸ்வரன், பிரபஞ்ச சைதன்யம், பிரகிருதி, இப்படி எல்லாம் ஈஸ்வரன். வாக்குகளால எப்படியாக்கும் இந்த பரபிரம்மத்தை வர்ணிக்கிறது கிருஷ்ணா? வாக்குகளால வர்ணனை பண்றதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. கண்ணால காண முடியாது, இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற அதோட்சஜனாய் இருக்கிற ஈஸ்வரன், அப்படி இருக்கிற பகவான மனசால சிந்தனை பண்றதுக்கும் சாத்தியமில்லை. மனசில ரூபம் கொடுக்கறதுக்கு சாதிக்காத பகவான எப்படி வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? அக்ஷரமாலைகளில இருக்கிற வாக்குகளாலே ஆக்குமே நம்ம இந்த பேச்சுகள் எல்லாம் பேசுறோம். லிமிட் இருக்கிற அக்ஷரங்களால, லிமிட் இல்லாத பகவான ஸ்துதிக்கிறது எப்படி? அப்படி ஸ்துதிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு புத்தி இல்லாததினாலே ஆக்கும் கிருஷ்ணா. என்னோடு அறிவில்லாய்மையினால பகவானை வர்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் கிருஷ்ணா. ரூபமில்லாத பகவானுக்கு நானிதா ரூபம் கொடுத்து சகாம பாவனையில பூஜை பண்றேன். வர்ணனை பண்றதுக்கு முடியாத ஒன்ன வர்ணனை பண்ணி பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற அந்த பகவானோட சைதன்யத்தை விக்கிரகத்திலையும் சித்திரத்திலையும் பார்த்துண்டு வாழ்ந்துண்டு இப்படி இருக்கேனே கிருஷ்ணா. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவத் சக்திய தெரிஞ்சுக்கிறதாக்கும்
என்னோட நோக்கம். அதுக்கான உபாதியாக்கும் உபனிஷத் அப்படிங்கிற வழி. ரொம்ப ரொம்ப ஷார்ட் எசன்ஸ் ஆயிட்டு பகவத் தத்துவம் நமக்கு சொல்லித்தரவாக்கும் உபனிஷத் வழி செய்யப்படுறது. வேதங்கள் பிராமணங்களும் ஆரண்யகங்களும் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறதாக்கும். அதனோடதெல்லாம் உள்ள இருக்கிற பகவத் தத்துவம் அப்படிங்கிற அந்த எசன்ஸ சாத்துக்கொடிய உரிச்சு அதில் இருக்கிற தோலும் கொட்டையும் எல்லாம் களைஞ்சு அதை புழிஞ்சு ஜூஸ் பண்ணி கையில் தரா மாதிரி இந்த உபனிஷத்து வழியா நமக்கு அந்த பகவத் தத்துவம் ரிஷீஸ்வரர்கள் தரவாக்கும் சேரா. ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 18 மந்திரங்களாக்கம் உள்ளது. ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல் ஆன மந்திரங்கள். மகாபாரதத்துல 1,20,000 ஸ்லோகங்கள். அந்த மகாபாரதத்துக்கு உள்ள இருக்கிற பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிச்சு கொடுக்கிற பகவத்கீதை 700 ஸ்லோகங்களாக்கும் அதுல உள்ளது. அதுக்கெல்லாம் ஈக்குவலாக்கும் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற 18 ஸ்லோகங்கள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், இப்படி இருக்கிற தர்ம உபதேசமாக்கும் இந்த உபனிஷத்து நமக்கு தரது. நூற்றி 8 உபனிஷத்துகளில வேத கிரந்தத்தோடு உள்ள வர உபனிஷத்தாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. 18 உபனிஷத்துகள், அஷ்டாதச உபனிஷத்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக்கும் பகவத் தத்துவம் அப்படிங்கிற அந்த பரபிரம்ம சத்தியத்தை ரொம்ப டீப்பாயிட்டு உபனிஷத்துகளில எடுத்து சொல்லப்படுறது. பெரிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில போய் உக்காந்துட்டு அந்த ஆலமரம் உண்டாகிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு இப்படி மனச அதிலேயே கொண்டு செல்லுறது. ஆலமரத்தோடு ஒரு வித்த மனசுல இப்படி தியானிக்கிறது. ஆலமரத்தோடு வித்த ஹிருதயத்தில தாரண செஞ்சுட்டு தியானிக்கிறது. அஷ்டாங்க யோகம் வழி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார 6வது ஸ்டெப்பான தாரண வழி, 7வது ஸ்டெப்பான தியானம் வழி, 8வது ஸ்டெப்பான அந்த சமாதிக்கு எத்திச்சேரத்துக்கு சாதிக்கிறது. ஆலமரத்தோடு அந்த விதைய ஹிருதயத்துல தாரண செஞ்சு தியானிச்சு அஷ்டாங்க யோகம் வழி அந்த வித்திலேந்து ஆலமரத்தோட ரூபம் நம்மளோட மனசுக்குள்ள எப்படி தெளிஞ்சு வரும். அந்த யோக சித்தி உண்டாகணும். அப்பத்தான் அது தெளிஞ்சு வரும். அஷ்டாங்க யோக சித்தி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அவஸ்தையில சேரத்த அந்த ஆலமர விதை அப்படிங்கிறது பெரிய விருட்சமாயிட்டு மனசுக்குள்ள எப்படி விரிஞ்சு நிற்கும்.
சின்ன கடுகுமணி மாதிரி இருக்கிற வித்தை தியானிச்சு தியானிச்சு அந்த வித்துக்கு மனசுல ஒரு பெரிய ஆலமரத்தோட ரூபம் ஞானிக்கு உண்டாக்கி எடுக்கிறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி ஈஸ்வர சைதன்யம் அப்படிங்கிறது எல்லாத்திலையும் இருக்கு. ஈஸ்வரனோட சக்தியால பிரபஞ்ச சைதன்யம் ஈஸ்வரன் சிருஷ்டிச்சார். ஈஸ்வரனோட எனர்ஜி உபயோகிச்சு அசையறதும் அசையாததுமான எல்லாத்திலையும் சைதன்யம் இருக்கு. எல்லாத்திலையும் ரொம்பி நிற்கிற சைதன்யம் அப்படிங்கிறது ஈஸ்வரனாக்கும். பிரகிருதியில விஷயங்கள் உபயோகிச்சு வாழறதுக்கு படிக்கணும். அதாக்கும் இந்த ஸ்லோகம் நம்மளை படிப்பிக்கிறது. பிரகிருதிக்கு விருத்தமான விஷயங்களை உண்டாக்கக்கூடாது, செய்யக்கூடாது. தேன தியக்தேன புஞ்சீதாக, பிரகிருதி கொடுக்கறத സ്വീകരിച്ചുണ്ട് വാഴണം. ഈശാവാസ്യം ഇതം സർവം, എല്ലാ ഉയിരിനങ്ങൾക്കുള്ളയും ഭഗവത് ചൈതന്യത്തെ ദർശിക്കണം. தூக்கத்திலேருந்து நம்ம காலையில தூங்கி எந்திரிக்கிறத நம்மளோட 2 உள்ளங்கையும் பார்த்து கராகிரே வசதே லக்ஷ்மி அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். பூமியை தொட்டு சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவாளை நமஸ்காரம் பண்றோம். முன்ன பின்ன தெரியாதவாளா இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்ல நம்ம நடந்து போறத அரோடுகிறது காலில் நம்ம மிதிச்சோன்னா உடனே தொட்டு தலையில வச்சுக்கிறோம். அது குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை விட ஏஜில் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய தெரியாம நம்ம மிதிச்சு விட்டானா நம்ம அந்த குழந்தைய தொட்டு உச்சந்தலையில வச்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலையும் பிரபஞ்ச தத்துவம் அப்படிங்கிற அந்த பகவத் சைதன்யம் ரொம்பி நிற்கிறதுனாலேயாக்கும் முன்னோர்கள் இப்படி செய்யறதுக்கு நம்மளை படிப்பிச்சது. இந்த உலகம் ஃபுல்லாயிட்டும் பகவான் ரொம்பி நிற்கிறார். என்னெல்லாம் ஆக்குமோ இந்த உலகத்துல இருக்கு, அதிலெல்லாம் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றத விட எல்லாம் பகவானிலேயாக்கும் இருக்கு. தூணுல பகவான் இருக்கார் அப்படிங்கிறத பாகவதத்துல நரசிம்ம அவதாரத்துல அந்த பிரகலாதனுக்கும் அவ அப்பாவுக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தை சமயத்துல மனமுருகி பிரகலாதன் கூப்பிட்டோன அந்த நரசிம்மமூர்த்தி தூணுக்குள்ளே இந்த அக்கம் குதிச்சு சாடினார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். வராக ரூபம் எடுத்தார் பகவான், மத்ஸ்ய ரூபம் எடுத்தார், கூர்ம ரூபம் எடுத்தார், ஆதிசேஷ ரூபம் எடுத்தார். அசையறதும் அசையாததுமான சர்வதும் ஈஸ்வர சைதன்யமாக்கும். நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாம் இந்த பிரகிருதியில உண்டாகிறதாக்கும். நம்ம தாகமடிச்சு குடிக்கிற தண்ணி கூட இந்த பிரகிருதியில உண்டாகிறதாக்கும். சூடும் வெளிச்சமும் நமக்கு தரது சூரியனாக்குமே. இப்படி எல்லாம் எல்லாம் பிரகிருதியாக்குமே நமக்கு தரது. நமஸ்தே வாயோ துவம் ஏவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. வாயுவை ஈஸ்வரனாயிட்டு பார்க்கப்படுறது, பிரத்யட்ச தெய்வமாயிட்டே பார்க்கப்படுறது. இந்த பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற
சைதன்யத்துக்கு காரணம் அப்படிங்கிறது வாயுவாக்கும். வாயு இல்லை அப்படின்னா ஒன்றுக்கும் ஜீவன் அப்படிங்கிறது உண்டாகாது. பிரகிருதி நமக்கு கொடுக்கறத பிரகிருதியை நோகடிக்காம யூஸ் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னாக்கும் பகவான் நம்ம கிட்ட சொல்றார், இந்த பிரகிருதியில இருக்கிறதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. வாழ்ந்துட்டே இருக்கிற நாம் திடீர்னு போயிடுவோம். சரீரம் உபேட்சிச்சு இந்த ஜீவன் போயிடும். എത്ര കോടി പണം ചേർത്തി വെച്ചാലും അതിലേന്ത് ₹1 കോയിൻ കൂടെ നമ്മളാൽ എടുത്തിട്ട് പോറதுக்கு സാധിക്കാது. ആരോടും ഒന്നും നമ്മൾ തട്ടിപ്പറിച്ച് വാങ്ങി ഉപയോഗിക്കവും കൂടാതെ. ഇദം സർവം ഈശാവാസ്യം, ഈശ്വര ചൈതന്യമാക്കും. எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சிருக்கு. இந்த வாக்குகள் நம்மளோட மனசுல தூக்கத்திலையும் சாப்பாட்டிலையும் முழிச்சுட்டு இருக்கிறதையும் எல்லாம் உண்டாகணும். இது மனசுல வச்சுண்டு இந்த பூமியில கர்மாணி குர்வன், ஏது கர்மமும் செய்யணும். என்ன கர்மம் செஞ்சானாலும் இது மனசுல உண்டாகணும். 100 வருஷத்துக்கு துல்லியமான காலம் ജീവിக்கிறதுக்கு ஆசைப்படணும். சந்தோஷமா வாழறதுக்கு 100 ശരത് ഋതുക്കൾ. പരസ്പരം பார்த்துண்டு வாழறதுக்கு 100 ശരത് ഋതുക്കൾ. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆயிட்டு குஷியோட வாழறதுக்கு 100 ശരത് ഋതുക്കൾ. ஒரு வருஷத்துல ശരത് ഋതു அப்படிங்கிறது ஒரு தடவை தான் வரும். அப்போ 100 வருஷத்துல 100 ശരത് ഋതുക്കൾ. அந்த அளவுக்கு காலகட்டம் வாழறதுக்கு சாதிக்கணுமே பகவானே அப்படின்னாக்கும் பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். அதாக்கும் உபனிஷத்து நம்மளை படிப்பிக்கிறது.